Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 8/7/2024. இன்றைய நாளினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, நீட் யூஜி 2024 குளறுபடிகள் நடந்த மோசடிகள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ள அந்த வழக்கினுடைய விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த ஹியரிங் அப்டேட்டில் 4:30 மணி நிலவரப்படி, அதாவது மாலை 4:30 மணி நிலவரப்படி என்னென்ன செய்திகள் இருக்குது, அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அட்மிஷன் ரிலவெண்ட்டான டவுட் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது புதிய தலைமுறையில் வந்த ஒரு அப்டேட்டு. உச்சநீதிமன்றத்தில் இப்போது அந்த விசாரணைக்கு வந்துள்ள 38 பெட்டிஷன் தொடர்பான வழக்கினுடைய விபரம். நீட் வினாத்தாள் கசிவு நடந்துள்ளது, அப்போது பேப்பர் லீக் ஆனது நடந்துள்ளது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறாங்க. நீட் வினாத்தாள் கசிந்தது என்பது நடந்த ஒன்று என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் இந்த பேப்பர் லீக் ஆனது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் சமூக ஊடகங்களில் நீட் வினாத்தாள் கசிந்தது உண்மை என்றால் அது மிகப்பெரியதாக இருக்க வாய்ப்பு உள்ளது. அப்போது இந்த பேப்பர் லீக் ஆனது சோசியல் மீடியாவில் லீக் ஆகிருக்குது. அதனால் இது ஆல் ஓவர் த இந்தியா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வினாத்தாள் காட்டு தீ போல பரவி இருக்கும், எனவே இது 20 லட்சம் மாணவர்களின் வாழ்க்கை சார்ந்தது. இது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இது தொடர்பான விவரங்கள், அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்னமும் கொஞ்சம் நேரம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு இந்த செய்தியை மட்டும் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். மேற்கொண்டு எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உடனடியாக நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். இன்னமும் இந்த வழக்கினுடைய முழு விபரம் அப்படிங்கிறது தெரிய வரவில்லை. இது இன்றைக்கே முடிய போகுதா, இல்லை நீ அடுத்தடுத்த நாட்களுக்கு ஒத்தி வைக்கப்பட போகிறாங்களா அப்படிங்கிறது இன்னமும் தெரியாமல் இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்காமல் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேற்கொண்டு எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. தொடர்ந்து இன்னைக்கு மாலை வரை நம்மளுக்கு எந்தெந்த அப்டேட் ரிகார்டிங் நீட் யூஜி 2024 தொடர்பான இந்த வழக்கு விவரங்கள் எது கிடைச்சாலும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். கீப் வாட்சிங். பாய், see you.